Okay, our next topic is relationship between rate of interest and investment. Okay, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இன்வெர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ rate of interest influences the level of investment in the economy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்னால் அது வந்து இது டிசைட் பண்ணுது, நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்மளோட பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ பிகாஸ் higher interest rates increase the cost of borrowing and require investments to have higher rate of return to the profitable அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிள். காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து அதிகமாக இருக்குதுன்னா என்ன மீனிங்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs பண்ணுறோம், ஒரு 2% எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து நான் 10 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, அதே அந்த 2% வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் நம்ம பண்ணுற முதலீடு வந்து அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஓகே, அண்ட் it requires investment to have a higher rate of return to the profitable அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ராஃபிட்டபிள், நம்ம வாங்குகிற ப்ராஃபிட்லேருந்து என்ன ஆகும், நமக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாக திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து 10 lakhs வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நமக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 50,000 இன்கம் வருதுன்னா, ப்ராஃபிட் வருதுன்னா, அந்த 50,000 வந்து 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்துச்சுன்னா 20,000 வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 2% இருந்துச்சுன்னா வெறும் 10,000 மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எப்போ ஃபேவரபுளாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கிராஃபில். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் தே ஹவ் டேக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, ஸோ இப்போ வந்து 80 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% இருக்குது. ஓகே, ஸோ 8% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே ஸோ 100 நம்ம ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 பண்ணுறோன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இருக்குது, 5%ல் இருக்குது. ஓகே, ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%லேருந்து 8%க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 80க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப், நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃப். ஸோ கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, அண்ட் ஸோ as the real cost of borrowing rises, fewer investment projects are profitable. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமானாலுமே ரொம்ப கம்மியான ப்ராஜெக்ட் தான் வந்து ப்ராஃபிட் ஆகுது. ஓகே, எல்லா ப்ராஃபிட்ஸுமே வந்து வட்டி அதிகமாக இருந்தாலுமே வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைஸ் ஃப்ரம் 5% to 8%, then we get a fall in the amount of investment from 100 crores to 80 crores. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% வந்தால், இப்போ 5% இருந்துச்சுன்னா நம்ம வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 100 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%லேருந்து 8%க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ஆகுது, கம்மியாயிடுது இல்லையா, சிம்பிள். அண்ட் ஸோ இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் தென் இட் வில் டென்ட் டு டிஸ்கரேஜ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ஆகும், ஸோ டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வித் ஹையர் ரேட்ஸ் இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு பாரோ மணி ஃப்ரம் பேங்க். ஓகே, ஸோ நம்ம வந்து வட்டி அதிகம், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பேங்க்கில் இருந்தும் வந்து நம்மளால் மணி பாரோ பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் சேவிங் மணி இன் த பேங்க் கிவ்ஸ் தி ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்ம வந்து டிபாசிட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து
நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், மாதம் மாதம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். இப்போ வந்து நம்ம கடன் வாங்குறத விட சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு வந்து நமக்கு தான் லாபம். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, அண்ட் so if interest rate rise, firms will need to gain a better rate of return to justify the cost of borrowing using savings அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்தாலுமே ஃபர்ம்ஸ் வந்து எப்போ அவங்களுக்கு வந்து கெயின், எப்போ அவங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாபம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் கமிங் டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜேஎம் கெய்ன்ஸ் இன் த இயர் ஆஃப் 1936. ஓகே, ஸோ நம்ம அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். Okay, so MEC is the expected profitability of an additional capital asset. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து நம்மளோட கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணோம்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ இட் இஸ் மேபி டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன், highest rate of return over the cost expected from the additional unit of capital asset. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்இசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேபிட்டல் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆட் பண்ணுறப்போ நம்ம கேபிட்டலுக்கு அதுலேருந்து வர ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, அண்ட் MEC depends on two factors, the prospective yield from the capital asset. ஓகே, ப்ராஸ்பெக்டிவ்னா நம்ம எதிர்பார்த்த லாபம், நம்மளோட முதலீட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த லாபம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது மேலே டிபெண்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல் அசெட். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட கேபிட்டல் அசெட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து அது விலை போகுது அப்படிங்கிறது மேலே வந்து டிபெண்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் தட் MEC இஸ் டிபெண்டிங் ஆன். ஓகே, அண்ட் ஸோ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலில் வந்து ஃபியூ ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூ ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த்ரீ factors that are taken into consideration while making any investment decision. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா இந்த த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட், நம்ம பண்ணுற முதலீடோட மதிப்பெண்ண, அண்ட் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம். ஓகே, நம்ம பண்ண முதலீட்டில் வந்து த்ரூ அவுட் அது நம்ம வந்து அந்த பண்ணுற தொழில் வந்து த்ரூ அவுட் வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து லாபம் கொடுக்குது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம பண்ணுற முதலீட்டுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தான் வந்து த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்து மெயின் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ. ஓகே, அண்ட் ஸோ இதுதான் வந்து ஒரு டூ ஃபேக்டர்ஸ், ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் அண்ட் லாங் ரன் ஃபேக்டர்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இன் தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா வந்து நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தொழில் பண்ணுறோன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இஃப் த மார்க்கெட் So if the market for a particular good is expected to grow and its costs are likely to fall, the rate of return from the investment will be very high. Okay, so இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் கூடுக்கு வந்து நிறையா வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா ப்ராஃபிட் வரும் இல்லையா. நம்ம ப்ராஃபிட் நிறையா வந்துச்சுன்னா நம்மளோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் இஃப் த entrepreneurs are expect a fall in demand for the goods and rise in cost, the investment will decline. Okay, so if the entrepreneurs expect a fall in demand for goods and rise in cost, the investment will decline. Okay,
நம்மளுக்கு வர லாபம் வந்து கம்மியாயிட்டே இருக்குது, நம்ம செலவு வந்து அதிகமாக இருக்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லிக்விட் அசெட்ஸ். ஓகே, if the entrepreneurs are holding large volume of working capital, they can take advantage of the investment opportunities that come in their way. Okay, so நிறைய வந்து நம்ம கையில் வந்து லிக்விட் கேஷ், நம்ம ஈஸியாக வந்து லிக்விட் கேஷ் நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து சடனாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து நம்ம வந்து கையில் காசு ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு புது மிஷின் வாங்கி போடலாம். ஸோ புது மிஷின் வாங்கி போட்டால் என்ன ஆகும், நமக்கு ஆல்ரெடி வர இன்கமை விட ப்ராஃபிட்டை விட ஒரு % எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும். ஸோ இதனால் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், இந்த எக்ஸ்ட்ரா யூனிட்டை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சடன் சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகே, ஸோ MEC is also influenced by sudden changes in income of the entrepreneurs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ entrepreneursோட இன்கம் வந்து அப்பப்போ சடனாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், சடனாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனாலே வந்து நம்மளோட MEC வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி கெட்ஸ் எ வின்ஃபால் ப்ராஃபிட் ஆர் டேக்ஸ் கன்செஷன் தி MEC வில் பி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வின்ஃபால் ப்ராஃபிட்னா ஸோ எதிர்பாராத வர ஒரு ஹை ப்ராஃபிட்ஸ், ரொம்ப ஹை ப்ராஃபிட் தான் வந்து வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து டேக்ஸ் கன்செஷன் கிடைக்குது, டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ண டேக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா என்ன ஆகும், நம்மளோட MEC வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். ஓகே, அதே வந்து ஆப்போசிட் கண்டிஷன் வென் MEC ஃபால்ஸ் வித் த டிக்ரீஸ் இன் த இன்கம். ஸோ இன்கம் நிறையா இருந்துச்சுன்னா MECயும் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும், அண்ட் இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். So another factor which influences MEC is the current rate of investment in a particular industry. Okay, so if in a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on in that industry is also very large, then the marginal efficiency of capital will be low அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கரண்ட்டாக அட் ப்ரெசென்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும்னா வந்து அடிஷ்னலாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பண்ண முடியாது. ஸோ அடிஷ்னலாக பண்ண முடியலன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலும் வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். ஓகே, ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுக்கிற பர்சன். ஓகே, ஒரு வேளை ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலுமே அது வந்து பாசிட்டிவாக டேர்ன் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை சுச்சுவேஷன் தான் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிமிசம். ஓகே, so the marginal efficiency of capital is also affected by the optimism and pessimism in the business cycle. Okay, so if a business are optimistic about the future, the MEC will be likely to high. So optimist எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து MEC அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே டியூரிங் the periods of pessimism the MEC is underestimated and also will be low. ஸோ அதை வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால பெசிமிஸ்டிக் பர்சனுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து லாஸாக பார்க்கறதுனால ஸோ MEC வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபியூ ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ். அண்ட் கம்மிங் டு லாங் ரன் ஃபேக்டர்ஸ். ஸோ லாங் ரன் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன் தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, லாங் ரன்னா ஸோ ஃபார் எ லாங் பீரியட் ஓவர் 10 years ஆர் 20 years அதுதான் வந்து லாங் ரன் ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த MEC எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the population is growing at a rapid speed, it is usually believed that the demand of various types of goods will increase. ஓகே, நமக்கு வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப டெய்லி அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட டிமாண்டு என்னாகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வில் இன்க்ரீஸ் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ நம்ம வந்து அதிகமாக
பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன ஆகும், நம்மளோட எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்மளோட எம்இசியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து growth of population results in increase in MEC. Okay, and technological progress. So if investment and technological development take place in the industry, the prospects of increase in the net yield brightens up. ஓகே, நம்மளோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், நம்மளோட ஈல்டு, நம்மளோட அவுட்கம், நம்மளோட அவுட்புட்டு வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் இந்த 20th century has greatly stimulated the rubber industry, the steel and oil industry, etc. ஸோ 20th centuryல வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து ரொம்பவே வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து இந்த ரப்பருக்கு சம்மந்தப்பட்ட, ஸ்டீலுக்கு அண்ட் ஆயிலுக்கு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ we can say that inventions and technology improvements encourage investment in various projects and increase the marginal efficiency of capital. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்து நிறையா வந்து நமக்கு இந்த எம்இசி பர்சன்டேஜ் அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி அண்ட் இட்ஸ் தேர்ட் பாயிண்ட், மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சீப் மணி பாலிசி and liberal tax policy pave the way for greater profit margin, and so MEC is likely to be high. ஸோ சீப் மணி பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக நம்ம வந்து பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிபரல் டேக்ஸ் பாலிசி, ஸோ டேக்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட மார்ஜின் MEC வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தி எம்இசி. நம்மளோட பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எல்லாம் ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா, அண்ட் தென் we can see increase in the MEC. And resource availability, the last one is the resource availability. So cheap and abundant supply of natural resources, efficient labor and stock of capital enhance the MEC. நமக்கு வந்து அபண்டண்ட்டாக வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. அண்ட் நமக்கு வந்து எஃபிஷியன்ட் லேபர்னால் நல்லா வேலை தெரிஞ்ச ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல், நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் இருக்குதுன்னா, ஸோ இட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் MEC. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ், தட் அஃபெக்ட் தி marginal efficiency of capital. Okay.